ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் சத்யா ரெசிப்பியில் பீட்ரூட் வச்சு பச்சடி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு ரெசிபி இல்லாமல் கண்டிப்பாக சத்யா நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வீட்டிலே குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கும் ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து அதை நல்லா சின்னதாக துருவி எடுத்துக்கணும். அதாவது நம்ம துருவக்கூடிய அந்த துருவல் மிஷினில் சின்னது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஒரு வானிலையில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சு இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வேக விட்டுடலாம். இந்த மாதிரி வேகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக நம்மளுக்கு பீட்ரூட் வெந்து கிடைக்கும். இதில் இன்னொரு டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி கூட எடுத்து பண்ணுறாங்க. அது இன்னொரு டைப். நம்ம பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா முழுசாக போட்டு பண்ணுறோம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்து இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுல்ல, அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். அப்போ கொஞ்சம் திக்காக தான் நம்மளுக்கு இந்த பச்சடி இருக்கணும். ஸோ அதனால் தண்ணி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது, அதிகமாக நீங்கள் சேர்த்துடவும் வேண்டாம். இப்போ இதில் உப்பு கம்மியாக இருந்தபடினால நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம தயிரும் போடும்போது உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிச்ச தயிர் நம்ம சேர்க்கணும். தயிர் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டியாக இருக்கணும். இன்கேஸ் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பீட்ரூட்டில் அந்த தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ட்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்க்கணும், இல்லைனா தயிர் திரிய பார்க்கும். இப்போ 3/4 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பீட்ரூட்டில் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான ஒரு சின்ன தாளிப்பு தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறமா வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்தெடுத்து நம்ம இதை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு ஓணம் சத்யா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே இந்த ஒரு ரெசிபி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது, அதாவது அந்த பீட்ரூட்டுக்குள்ளேலாம் தயிர் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முந்தின நாளே பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.